இப்போ வந்து பொதுவாக நம்ம வந்து யாரை நம்ம வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக கூப்பிடுறோமோ அவங்கள பற்றி நம்ம மனசுக்குள்ளே எப்படி சிந்திக்கணும் அப்படின்னா, அவங்கள பற்றி வா போ, வாடா போடா அந்த மாதிரி தான் சிந்திக்கணும். அப்போ தான் மனசு வந்து ஒரு பேலன்ஸ்டாக இயங்கும். மனசு வேறு, வெளியில் நம்ம பேசுகிறது வேறு. மனசுங்கிறது ரகசியமான ஒரு விஷயம். வெளியில் வந்து நம்ம வந்து யாரை பார்த்து வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறோமோ அவங்கள பார்த்து நம்ம மனசுக்குள்ளே வா போ, அவன் இவன், வாடா போடா அப்படின்ற மாதிரி சிந்திக்கணும். அவங்கள பற்றி சிந்திக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு மகன் வந்து தன்னுடைய அப்பாவை பற்றி சிந்திக்கிறான்னு வைங்க. அப்பாவை பற்றி வெளியில் என்ன சொல்லுவான்? அப்பா சொல்லுங்கப்பா, சரிங்கப்பா, ஓகேங்கப்பா, சரிங்கப்பா, அப்பா வாங்கப்பா, அப்படி இந்த வெளியில் வந்து அவன் அப்பாவை பார்த்து வாங்க போங்க அப்படிமா. மனசுக்குள்ளே அவன் அப்பாவை பற்றி சிந்திக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், இவன் எங்கே போனானே தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவன் இவங்கிற மாதிரி சிந்திக்கணும். வாடா போடாங்கிற மாதிரி சிந்திக்கணும். அந்தளவுக்கு சிந்திக்கணும். அப்போ தான் வந்து இந்த உறவு முறையை நீங்கள் சரியாக புரிஞ்சுப்பீங்க. வெளியிலேயும் வாங்க போங்க, அப்போ மனசுக்குள்ளேயும் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி சிந்திக்கக்கூடாது. வெளியிலேயும் வந்து அப்பா சொல்லுங்கப்பா அப்படின்னு பேச வேண்டியது. அப்போ மனசுக்குள்ளேயே வந்து அப்பா எங்கே போனாங்களோ தெரியலையே, அப்பா இப்போ வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் வந்து அந்த மரியாதை போட்டு சிந்திக்கக்கூடாது. நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் மரியாதை போட்டாலும் மரியாதை போடலான்னாலும் அது வெளியில் தெரிய போகிறது கிடையாது. அதனால் வந்து மனசுக்குள்ளே மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது, கொடுக்கக்கூடாது. அப்போ தான் நீங்கள் வந்து உங்கள் அப்பாவை சரியாக புரிஞ்சுப்பீங்க. இல்லைனா நீங்கள் வெளியிலையும் வாங்க போங்க, உள்ளுக்குள்ளேயும் வாங்க போங்க, வெளியிலையும் வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க, மனசுக்குள்ளேயும் வந்து உங்கள் அப்பாவை பற்றி சிந்திக்கும்போது வாங்க போங்க அவங்க இவங்க அப்படின்னு சிந்திக்கணும்னு வச்சிங்க. அப்போ நீங்கள் அடிமை ஆகிடுவீங்க. அந்த உறவு முறையை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அந்த மாதிரி ஆகிடுவீங்க. அதனால் வந்து வெளியில் நம்ம வந்து உங்கள் அம்மாவை பார்த்து நீங்கள் வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறீங்களா, வெளியில் அம்மா சொல்லுங்கம்மா, அம்மா இன்றைக்கி என்ன, அம்மா சாப்பிடுங்கம்மா, அம்மா ஏம்மா எவ்வளோ ரேட்டு, எங்கம்மா போனீங்க அப்படின்னு கேட்குறீங்க வெளியில். ஆனால் மனசுக்குள்ளே அவங்க அம்மாவை பற்றி சிந்திக்கும்போது இவளுக்கு வேறு வேலையே இல்லை, எப்போ பார்த்தாலும் சரி சும்மா ஏதாவது வேலை சொல்லிகிட்டே இருப்பா, சும்மாவே இருக்க மாட்டா, நம்மளை பார்த்தாலே ஏதாவது ஒரு வேலை சொல்லிடுவா அந்த மாதிரி. அதாவது இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போனாலோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சிந்திக்கும்போது இவங்கிற மாதிரி சிந்திக்கணும். ஒரு அம்மாவை பற்றி சிந்திக்கும்போது வெளியில் வாங்க போங்கன்னு சிந்திக்கணும், கூப்பிடணும். மனசுக்குள்ளே அம்மாவை பற்றி யோசிக்கும்போது இவ வந்து காய்ச்சல்னு சொன்னால் மருந்து சாப்பிட்டாளா இல்லையோ, என்ன பண்ணாலோ தெரில, அந்த மாதிரி ஒழுங்காக ரெஸ்ட் எடுத்தாளா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசுக்குள்ளே வந்து அம்மாவை பற்றி சிந்திக்கும்போது வா போ, இவ, வாடி போடின்னு கூட சிந்திக்கணும். இப்போ வெளியில் வந்து அம்மா வந்து திட்டுறாங்க, ஏம்மா திட்டுறீங்க, அந்த மாதிரி அடிக்கடி திட்டிகிட்டே இருக்கீங்கம்மா அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து வாங்க போங்க. மனசுக்குள்ளே என்ன யோசிக்கணும், அடி போடி, இவ இப்படி தான் எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே கிடப்பா அந்த மாதிரி. இந்த மாதிரி சிந்திக்கும்போது தான் அந்த உறவு முறை வந்து சமநிலைப்படும். நீங்கள் மனசுக்குள்ளேயும் அம்மாவை பார்த்து வாங்க போங்க சிந்திக்கிறீங்க, இவங்க எப்போதும் இப்படி தான் திட்டிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சிந்திக்கிறீங்க. வெளியிலையும் வந்து அம்மா ஏம்மா இப்படி திட்டுறீங்க, வெளியிலையும் வாங்க போங்க, இப்படி ரெண்டும் ஒரே மாதிரி இருந்துன்னு வச்சிங்களேன், அந்த மனசில் நீங்கள் அந்த உறவு முறையை புரிஞ்சிக்க முடியாது. அது ஒரு அடிமைத்தனமான உறவு முறையாகிவிடும். ஒரு சமநிலையில் அது வராது, சமநிலை என்பது வராது. அதனால் வந்து நீங்கள் யாரை வெளியில் வாங்க போங்கன்றீங்களோ அவங்கள மனசுக்குள்ளே வா போ, வாடா போடா, வாடி போடி அந்த மாதிரி பேசணும். அது மாதிரி யாரை நீங்கள் வா போ, வெளியில் வந்து வா போக, ஒரு அப்பா வந்து மகனை எப்படி கூப்பிடுவார்னா, மகனை வந்து வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடுவார். அப்பா வந்து வெளியில் வந்து சரி வாடா, என்னடா சீக்கிரம் கிளம்புடா, ஸ்கூல் டைம் ஆகுது, அந்த மாதிரி வாடா போடா அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். மனசுக்குள்ளே அவர் என்ன மாதிரி மகனை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னா, பையன் அவங்க ஏன் இன்னும் வரல, எங்கே போனாங்க, இன்னும் ஸ்கூல் விட்டு ஏன் அவங்க இன்னும் வரல, ஸ்கூலில் ஒழுங்காக சாப்பிட்டாங்களா இன்னும் தெரியலையே மத்தியானம் அவங்க, அந்த மாதிரி மரியாதை கொடுத்து சிந்திக்கணும். அதே மாதிரி ஒரு அம்மா வந்து தன்னுடைய மகனை வந்து வெளியில் டேய் எழுந்துடுறா, எங்கடா டேய் பாரு உன் ஃப்ரெண்டு வந்துருக்கான் பாரு, உன்னை விளையாட கூப்பிட்றான் பாரு, போடா போயிட்டு வாடா அப்படி இந்த மாதிரி வாடா போடான்னு தான் ஒரு அம்மா வந்து தனது மகனை பார்த்து வெளியில் வாடா போடான்னு சொல்லுவாங்க.
அதே அம்மா தனது மனசுக்குள்ளே தனது அம்மாவை பற்றி எப்படி யோசிக்கணும், தனது மகனை பற்றி எப்படி யோசிக்கணும் அப்படின்னா, வாங்க போங்க அப்படின்னு யோசிக்கணும். தனது மகனை பற்றி, மகன் வந்து எங்கே போயிருக்காங்க, என்ன பண்ணாங்களோ, அந்த மாதிரி சாப்பிட்டாங்களா இல்லையா, ஸ்கூலுக்கு போனாங்க, அந்த மாதிரி மனசுக்குள்ளே யோசிக்கும்போது வாங்க போங்க அப்படி யோசிக்கணும். வெளியில் நம்ம என்ன கூப்பிடுறோமோ அதுக்கு எதிர்ப்பதமாக மனசுக்குள்ளே இருக்கணும். மனசு என்பது ரகசியமானது. அப்போ தான் அந்த ரகசியமாக நம்ம ஒருத்தர் கொடுக்குற மரியாதைங்கிறது நீங்கள் உடனே அதை புரிஞ்சுக்கணும். நம்ம கொடுக்குற மரியாதைங்கிறது எப்படிப்பட்டது. வெளியில் நம்ம வந்து வாடா போடாங்கிறோம், ஆனால் மனசுக்குள்ளே அவங்கள பற்றின ஒரு பயம் இருக்கணும். இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு பெண்கள் வந்து ஆண்களை பார்த்து இயற்கை விதிமுறைப்படி எப்படி கூப்பிடணும்னா, நீ வா போ வாடா போடா அப்படின்னு தான் கூப்பிடணும். இயற்கை விதிமுறைப்படி தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இயற்கை விதிமுறைக்கு முரணாக இயங்குகிற செயற்கையான விதிமுறைப்படி இயங்குகிற உலகம். ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் ஆண்களை வாங்க போங்க அப்படின்னு தான் கூப்பிடணும். நான் வந்து இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் வந்து ஆண்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, வாடா போடா வா போ அப்படின்னு தான் கூப்பிடணும். அதே பெண்கள் வந்து மனசுக்குள்ளே ஆண்களை பற்றி எப்படி சிந்திக்கணும்னாக்கா, அவங்க இவங்க வாங்க போங்க அந்த மாதிரி தான் யோசிக்கணும். அப்போ அதுக்கு பேர் என்னென்னாக்கா, வாங்க போங்க அப்படின்னு ஒருத்தரை பற்றி சிந்திக்கிறேன்னா அது பயம்தான் காரணம். நம்ம ஒரு ஆண்கள் வந்து பெண்களை பற்றி இயற்கை விதிமுறைப்படி எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, பெண்களை பற்றி ஆண்கள் வந்து இயற்கை விதிமுறைப்படி அழைக்க வேண்டுமென்றால் அது எப்படி அழைக்க வேண்டுமென்றால் வாங்க போங்க அப்படின்னு தான் அழைக்கணும். ஆனால் அதே ஆண்கள் தனது மனசுக்குள்ளே ஒரு பெண்களை பற்றி யோசிக்கும்போது அவ இவ வாடி போடி கடக்கா அவ கடக்கா அந்த மாதிரி யோசிக்கணும். அது வந்து வாடி போடி அப்படிங்கிறது ஒரு கோபம், வெளியில் வாங்க போங்க அப்படிங்கிறது ஒரு பயம். இப்போ வந்து ஒரு ஒரு இயற்கை விதிமுறைப்படி ஒரு கணவன் தனது மனைவியை பார்த்து வாங்க போங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மனசுக்குள்ளே தனது மனைவியை பற்றி யோசிக்கும்போது அந்த கணவன் அவளை பற்றி அவ இவ வாடி போடி அப்படின்னு தான் யோசிக்கணும். வாடி போடிங்கிறது ஒரு கோபம், வெளியில் வந்து வாங்க போங்க அப்படிங்கிறது ஒரு பயம். வெளியில் பயப்படுறான், உள்ளுக்குள்ளே கோவப்படுறான் ஆண் வந்து. அது மாதிரி பெண்கள் வந்து வெளியில் ஆண்களை பார்த்து கோவப்படுவாங்க, உள்ளுக்குள்ளே பயப்படுவாங்க, மனசுக்குள்ளே பயப்படுவாங்க ஆண்களை பார்த்து. மனசுக்குள்ளே வந்து அவங்க இவங்க. ஒரு கணவனை பார்த்து வெளியில் வந்து டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்ட்டு கேட்பாங்க. சாப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னுமாடா தூங்கிட்டு இருக்க, எழுந்துடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா வந்து தனது கணவனை வெளியில் கேட்பாங்க. அதே பெண் வந்து தனது மனசுக்குள்ளே தனது கணவனை பற்றி, இவங்க ஏன் இவ்வளோ லேட் ஆகுது, இன்னும் வரவே மாட்டேங்கிறாங்க, இன்னும் ஏன் வந்து எங்கே போனாங்களோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே வந்து வாங்க போங்க மரியாதையாக இல்லை, ஒரு பயத்தோடு, அதை மரியாதையாகவும் பயத்தோடே யோசிக்கணும். வெளியில் வா போ, நீ வா போ, வாடா போடாங்கிறது கோபத்தோடு நம்ம கூப்பிடுற ஒரு நடைமுறை. மனசுக்குள்ளே வந்து வாங்க போங்க அப்படின்றது அது பயத்தோட மனசுக்குள்ளேன்னு சொல்லல, வாங்க போங்க அப்படின்னு நம்ம யாரை கூப்பிடுறோமோ அது வந்து ஒரு பயத்தின் வெளிப்பாடு. வா போ வாடா போடா அப்படிங்கிறது ஒரு கோபத்தின் வெளிப்பாடு. அப்போது ஒரு அப்பா வந்து தனது மகனை வாடா போடான்னு அதே அப்பா கோபத்தில், அது வந்து கோபம் இருக்குது, அதில் வந்து கோபம் என்பது இருக்கிறது. அதே அப்பா வந்து தனது மனதிற்குள் தனது மகனை பற்றிய ஒரு பயம் அவருக்கு இருக்கும். அதுதான் வந்து மனசுக்குள்ளே வந்து தனது மகனை பற்றி சிந்திக்கும்போது அவங்க இவங்க அப்படின்னு சிந்திப்பதற்கு வழிவகுக்கும். அதனால் வந்து வெளியில் நம்ம கோபமாக ஒருத்தரை பற்றி கூப்பிடும்போது மனசுக்குள்ளே பயம் இருக்கணும். அதுதான் வந்து சமநிலையில் ஒரு உறவுமுறையை சமநிலையில் புரிந்து கொள்வதற்கு உதவி செய்யும். அது மாதிரி தான் வந்து ஒரு அம்மா வந்து தனது கணவனை வாடா போடான்னு வெளியில் கூப்பிடலாம் இயற்கை விதிமுறைப்படி. ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பெண் வந்து தனது கணவனை வாங்க போங்கன்னு யோசிக்கணும். அது மாதிரி ஒரு ஆண் வந்து தனது மனைவியை வெளியில் கூப்பிடும்போது இயற்கை விதிமுறைப்படி வெளியில் கூப்பிடும்போது வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடு அவன் வந்து கூப்பிடுவான், பணிவோடையும் கூப்பிடுவான். அதே ஆண் வந்து தனது மனைவியை பற்றி யோசிக்கும்போது இவளுக்கு வேறு வேலையே கிடையாது அந்த மாதிரி யோசிக்கணும். அந்த இவ அப்படி ஒருமையில் யோசிக்கணும். வெளியில் பன்மையில் கூப்பிட்றோம், வாங்க போங்க பணிவாக கூப்பிட்றோம். ஆனால் மனசுக்குள்ளே கோபத்தோட ஒருமையில் தனது மனைவி பற்றி சிந்திக்கணும். இதுதான் விதிமுறை. நம்ம யாரை வந்து வெளியில் வந்து நம்ம பார்த்து பயப்படுறோமோ அவங்கள பார்த்து மனசுக்குள்ளே கோவப்படணும்.
யாரை வெளியில் வந்து நம்ம கோபமாக பேசுகிறோமோ, யார்கிட்ட கோபமாக உரிமையாக இப்படி பேசுகிறோமோ அவங்கக்கிட்ட மனசுக்குள்ளே பயத்தோடு அவங்கள பற்றி யோசிக்கணும். இதுதான் வந்து உறவு முறையை நாம் சரியாக புரிந்து கொள்வதற்கு சரியான அணுகுமுறை. உள்ளுக்குள்ளேயும் வெளியிலேயும் நம்ம வந்து ஒருத்தரை வாடா போடான்றோம், மனசுக்குள்ளேயும் அவனை பற்றி வாடா போடா அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அது வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சரியாக புரிஞ்சிக்கலை, அந்த உறவு முறையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதுதான் அடிமைத்தனம். இப்போ வந்து ஒரு அப்பா வந்து தனது மகனை வாடா போடா அப்படின்றாரு. அதே அப்பா தனது மனசுக்குள்ளேயும் தனது மகனை பற்றி யோசிக்கும்போது இவன் என்னடா அவன் பெரியவன் மாதிரி பெஸ்டடாகிறான், அந்த மாதிரி மனசுக்குள்ளேயும் தனது மகனை பற்றி அவன் வாடா போடா அப்படின்னு யோசிக்கிறாருன்னு நீங்கள். வெளியிலையும் வாடா போடா, மனசுக்குள்ளேயும் வாடா போடா, வெளியிலையும் கோபம், உள்ளுக்குள்ளேயும் கோபம். அப்போ என்ன ஆகுன்னா அந்த அப்பா வந்து தனது மகனை ஒரு அடிமையாக பார்க்குறாரு அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி வந்து ஒரு பையன் வந்து தனது அப்பாவை வெளியில் வாங்க போங்கன்னு கூப்பிட்றான். மனசுக்குள்ளேயும் தனது அப்பாவை பற்றி யோசிக்கும்போது வாங்க போங்க அப்படின்னு தான் யோசிக்கிறான். அப்பா ஏதாவது திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயும் வெளியிலையும் பயப்படுறான், உள்ளுக்குள்ளேயும் பயப்படுறான். அப்போ அவன் வந்து தனது அப்பாவிற்கு அடிமையாகிறான். அப்பாவை தன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு நபராக பார்க்கிறான், மிகைப்படுத்துகிறான். அப்பாவிற்கு அடிமையாகிறான். அப்பாவை வந்து எப்படி பார்க்குறான்னா தன்னை அடிமைப்படுத்துகிற ஒரு நபராக பார்க்கிறான். ஒரு அப்பா வந்து தனது மகனை வெளியிலையும் வாடா போடான்றாரு. அவனை தனது மகனை பற்றி உள்ளுக்குள்ளே சிந்திக்கும் போதும் வாடா போடா அப்படிங்கிற மாதிரி தான் சிந்திக்கிறார். அப்படின்னா அந்த அப்பா என்ன நினைக்கிறான், தனது மகனை ஒரு அடிமையாக பார்க்கிறார், அடிமையாக நடத்த வேண்டும் என யோசிக்கிறார். அதில் வந்து அன்பு இல்லை. அதனால் அந்த உறவு முறைங்கிறது வந்து உறவு முறையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். நாம் வந்து பிற உயிரினங்கள் மாதிரி பிற உயிரினங்கள்லாம் தனித்தனியாக வாழ்கிறது. குடும்பம், அண்ணன் தம்பி அப்படிலாம் வாழ்வதில்லை, கணவன் மனைவிலாம் வாழ்வது. நாம் அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம். அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் செயற்கையானது தான், கொஞ்சம் இல்லை, இது வந்து செயற்கையானது தான். நமது பாதுகாப்பிற்காக நாம் வந்து இந்த மாதிரி வாழ்கிறோம். ஆனால் அதில் உண்மையும் இருக்குது, உறவு முறைக்கு உண்மையும் இருக்குது. உண்மையை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து இயற்கை விதிமுறையெல்லாம் நம்ம மீறி வாழவே முடியாது. எல்லாவற்றுக்கும் ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது, உறவு முறைக்கும் ஒரு இயற்கை விதிமுறை இருக்குது. ஏன் அவங்கள நம்ம அண்ணன்னு சொல்கிறோம், ஏன் அவங்கள அப்பான்னு சொல்கிறோம், ஏன் இவங்கள சித்தப்பான்னு சொல்கிறோம், ஏன் இவங்கள அத்தைன்னு சொல்கிறோம், ஏன் அவங்கள பெரியம்மான்னு சொல்கிறோம். அந்த உறவு முறைக்கு இயற்கை விதிமுறைப்படி தான் அந்த உறவு முறைகளை நம்ம வந்து உருவாக்கி வச்சுருக்கோம். அது மாதிரி இந்த நம்ம வந்து வாங்க போங்க அப்படின்னு சொல்கிறது, வாடா போடான்னு சொல்கிறது, இது எல்லாமே நம்ம வந்து பிற உயிரினங்கள் மாதிரி தனித்தனியாக வாழாமல் ஒன்றா வாழ்ந்தாலும் அந்த உறவு முறையை நாம் சரியாக புரிஞ்சு கொள்ள வேண்டும். என்னதான் வந்து நம்ம நெருங்கி வாழ்ந்தாலும் நாம் நமது தனிமையை உணர வேண்டும். நாம் தனி தான், நம்மளை நாம் தான் பார்த்துக்கணும். நம்ம நெருங்கி வாழ்கிறோம், பிறரது உதவியை பெற்று வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்காக பிறரது உதவிக்கு அடிமையாகி விடக்கூடாது, பிறருக்கு உதவி செய்வதற்கு அடிமையாகி விடக்கூடாது. நாம் நெருங்கி வாழ்கிறோம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்கிறோம். அப்போ வந்து உறவு முறையை சரியாக புரிஞ்சுக்கணும். பிற உயிரினங்கள்லாம் தனித்தனியாக வாழ்கிறது, கூட்டமாக வாழ்ந்தாலும் தனித்தனியாக வாழ்கிறது. நாம் வந்து கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அப்புறம் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ வந்து உறவு முறையை பற்றிய தெளிவான புரிதல் நமக்கு இருக்கணும். உறவு முறையை வந்து நம்ம வெளியில் பார்க்கும்போது உறவு முறையை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். உறவு முறையை தவறுதலாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக தான் பிறருக்கு அடிமையாகி விடக்கூடாது. உதவிக்காக பிறரிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிக்காக உறவு முறைக்காக அடிமையாகி விடக்கூடாது. உறவு முறையை எதிர்பார்த்து சோம்பேறியாக இருந்து விடக்கூடாது. நாம தான் பார்த்துக்கணும், அவங்கவுங்கள பார்த்துக்கணும். இதுதான் வந்து அப்போ இதற்கு என்ன தேவைன்னா மனசுக்குள்ளே நமக்கு புரிதல். அம்மாவே இருந்தாலும் அவங்க அம்மாவாக இருந்தால் கூட அவங்க வந்து அவங்கள பார்த்துப்பாங்க, நாம் நம்மளை பார்த்துக்கணும். அது மாதிரி அப்பாவாக இருந்தாலும் அவர் நமக்கு கொஞ்சம் உதவி தான் செய்வார், அவரை தான் பார்த்துக்கணும், நாம் நம்மளை தான் பார்த்துக்கணும். ஒரு அப்பாவும் மகன் வந்து நம்மளை பார்ப்பான் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. உதவி என்பது கிடைக்கும், இருந்தாலும் ஒரு அப்பா வந்து தனது மகனுக்கு அடிமையாகி விடக்கூடாது. அதாவது அவருடைய மகனிடமிருந்து கிடைக்கக்கூடிய உதவிக்கு அடிமையாகி விடக்கூடாது. அந்த உறவு முறையை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு அப்பா வந்து ஒரு அப்பாவை வந்து ஒரு மகன் வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுறான்.
அதாவது ஒரு மகன் வந்து தனது அப்பாவே வாங்க போங்கன்னு கூப்பிட்றான். அப்படிங்கும்போது உடனே அப்பா வந்து வாங்க போங்கன்னு நம்முடைய மகன் தன்னை வாங்க போங்கன்னு கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப பெருமையாகிடாது. ஏன்னா மனசுக்குள்ளே அவன் வந்து தன்னை வாடா போடான்னு கூப்பிடுவான், யோசிப்பான் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அந்த மகனின் அன்பை அந்த அப்பா சரியாக புரிஞ்சுப்பார். அதாவது ஒரு அப்பாவை வந்து ஒரு மகன் எப்படி கூப்பிடுவான், வாங்க போங்கன்னு கூப்பிடுவான். அப்படி இருக்கும்போது அந்த அப்பா வந்து நம்ம மகன் நம்மளை வாங்க போங்கன்னு கூப்பிடுறான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது. இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கணும், நம்மளை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுற நம்முடைய மகன், அதே மகன் தனது மனதிற்குள் அப்பாவாகிய தன்னை பற்றி யோசிக்கும்போது அவன் இவன் தான் யோசிப்பான், வாடா போடான்னு தான் யோசிப்பான் அப்படிங்கிற உண்மையும் அந்த அப்பாவுக்கு தெரியணும். அப்போ தான் அந்த அப்பாவுக்கு தனது மகனுக்கும் தனக்கும் இடையான அந்த உறவு முறை பற்றி சரியாக புரிந்து கொள்வார். அவருக்கு வந்து ஒரு இயல்பு நிலையில் இருக்கும், ஒரு சமநிலையில் அந்த மனசு வந்து இயங்கும். அவருடைய மனசு ஒரு அதுமாரி தான் ஒரு அம்மாவும் வந்து ஒரு அம்மாவை நம்ம வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மகன் வந்து தனது அம்மாவை வந்து வாங்க போங்கன்னு கூப்பிடுவான். அதை கேட்டு அந்த அம்மா வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்கூட ரொம்ப அப்படி. அதே அம்மா இன்னொரு உண்மையும் தெரிஞ்சுக்கணும், என்னென்னா அந்த மகன் வந்து தனது மனசுக்குள்ளே தனது அம்மாவை பற்றி வாடி போடி வா போ அப்படின்னு தான் கோபத்தோடு யோசிப்பான் அப்படிங்கிற உண்மையும் அந்த அம்மா தெரிஞ்சுக்கணும். அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு தனது மகனுக்கும் இடையிலான அந்த அன்பின் தன்மை, அதற்கான வரையறை, அதற்கான எல்லை, அது எப்படிப்பட்டது, அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மளை வாங்க போங்கன்னு கூப்பிட்றனாலே அவனுக்கு நம்ம ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, அளவுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அதே மகன் தனது மனசுக்குள்ளே தனது அம்மாவை பற்றி கோபமாக யோசிப்பான், அவ இவ அப்படின்னு தான் யோசிப்பான். அவ இவ அந்த மாதிரி பயமும் பணிவும் இல்லாமல் மரியாதையும் இல்லாமல் தான் யோசிப்பான் அப்படிங்கிற உண்மை அந்த அம்மாவுக்கு தெரியணும். இது வந்து நம்ம இந்த உறவு முறையை வந்து சரியாக புரிந்து கொள்வதற்கு உதவி செய்கிறது இந்த விதிமுறைகள். அது மாதிரி பெண்களும் சரி, வெளியில் நீங்கள் யாரை வாங்க போங்கன்னு கூப்பிட்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே வாடா போடா வா போன்னு யோசிக்கணும். அதே மாதிரி வெளியில் நீங்கள் யாரை வாடா போட வாடி போடி வாடா போடான்னு கூப்பிட்றீங்களோ அவங்கள பற்றி மனசுக்குள்ளே வாங்க போங்க அப்படின்னு யோசிக்கணும். அவங்கள பற்றி யோசிக்கும்போது வாங்க போங்க மரியாதையாக யோசிக்கணும். இந்த விதிமுறை வந்து இது புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ இன்னொரு உதாரணம் என்னன்னாக்கா, ஒரு ஆண் வந்து தனது நண்பரை வந்து வாங்க போங்கன்ட்டு பேசுகிறான்னு வைங்க. அதே நண்பரை அந்த ஆண் வந்து தனது மனசுக்குள்ளே அவன் இவன் தான் யோசிக்கணும். அவன் இவன் வந்து இவன் பெரியவன், இவன் சொல்லிட்டடாப்பான், அவன் இப்படி தான் சொல்லிட்டடாப்பான், அந்த மாதிரி இவன் ஏன் இன்னும் வர மாட்டேங்கிறான், அந்த மாதிரி அவன் இவன் ஒருமையில் யோசிக்கணும். அதே மாதிரி ஒரு பெண் வந்து தனது தோழியை வந்து வாடி போடின்னு யோசிக்கிறான்னு வைங்க. வாடி போடின்னு பேசுகிறா வெளியில், என்னடி எப்படி வந்த, சாப்பிட்றியா, தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு ஒரு பெண் வந்து தனது தோழியை பற்றி யோசிக்கிறா. ஆனால் அதே பெண் வந்து அதே பெண் யோசிக்கிறாள், பேசுகிறா, கூப்பிட்றா, பேசுகிறாள். ஒரு பெண் வந்து தனது தோழியை பார்த்து வாடி போடின்னு பேசுகிறா. அதே பெண் அந்த தோழியை பார்த்து மனசுக்குள்ளே அவங்க இவங்க அந்த மாதிரி பேசணும். அவங்க இவங்கன்னு குறிப்பிட்டு யோசிக்கணும். அந்த வெளியில் அது வெளியில் பேசுகிற மாதிரியே மனசுக்குள்ளேயும் யோசிக்க கூடாது. அப்போ தான் நீங்கள் சுதந்திரமாக இருக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் அடிமையாகிடுவீங்க. உறவுமுறையிடமிருந்து உறவுமுறை அடிமைத்தனத்திலேருந்து நாம் விடுபட இது வந்து ரொம்ப முக்கியம். இந்த விதிமுறை இருக்குல்ல, இந்த விதிமுறையெல்லாம் வந்து தெளிவாக இருக்கணும். இதில் அப்புறம் ஓகே, இப்போ வந்து வேலை செய்கிற இடத்துல வந்து இப்போ நம்ம வந்து ஒன்றா கும்பலாக வேலை பார்க்குறோம். தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க. அங்கே வந்து எப்படி கூப்பிடணும் அப்படின்னா, அங்கே வந்து நீங்கள் முழுக்க எல்லாரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். மனசுக்குள்ளேயும் சரி வெளியிலையும் சரி வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். அங்கே உறவு முறைக்கு இடமே இல்லை. அங்கே வந்து நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடம், அங்கே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தொழிலாளர்கள் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டாலே, தொழில் செய்கிற இடத்துக்குள்ளே போயிட்டாலே அனைவரையுமே நீங்கள் வந்து வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். மனசுக்குள்ளேயும் அவங்கள பற்றி யோசிக்கும்போது வாங்க போங்கன்னு தான் யோசிக்கணும். ஒரு முதலாளியை பார்த்து வெளியில் வாங்க போங்கன்னு வைங்க. ஒரு முதலாளியும் தொழிலாளியை பற்றி வாங்க போங்கன்னு தான் பேசுவார், கூப்பிடுவார். சொல்லுங்கள் சார், ஓகே, நீங்கள் அதை செஞ்சுருங்க, இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சுருங்க
அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதே மேனேஜர் மனசுக்குள்ளேயும் அந்த தொழிலாளி பற்றி யோசிக்கும்போது, அவங்க அதை செஞ்சாங்களா என்னன்னு தெரியலையே, நம்ம அந்த வேலை சொன்னோம் அவங்க இன்னும் முடிச்சிருப்பாங்களா என்னவோ தெரியலையே, கேட்டு பார்க்கலாம், அவங்ககிட்ட கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலையும் மரியாதை கொடுக்கணும், உள்ளுக்குள்ளேயும் மரியாதை கொடுக்கணும். தொழிலில் வந்து உறவுமுறைக்கு இடமில்லை, அன்புக்கு இடமில்லை, உரிமைக்கு இடம் கிடையாது. அதனால் வந்து வெளியிலையும் நம்ம அவங்கள பற்றி வாங்க போங்கன்னு பேசுகிறோம், உள்ளுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு யோசிக்கணும். வெளியில் வந்து ஒரு மேனேஜர்கிட்ட போய் அங்கே இருக்கிற தொழிலாளர் ஒரு தொழில் நிறுவனத்தில் வேலை செய்கிற ஒரு தொழிலாளி ஒரு மேனேஜர்கிட்ட போயிட்டு, சார் சொல்லுங்கள் சார், ஓகே சார், சரி சார் ஏதோ முடிச்சிடுறோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சார் நான் முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் மரியாதையாக பேச வேண்டியது. அதே தொழிலாளி தனது மனசுக்குள்ளே தனது மேனேஜரை பற்றி எப்படி யோசிப்பார் அப்படின்னா, எப்படி யோசிப்பாருன்னா, இந்த மேனேஜருக்கு இவனுக்கு வேலையே கிடையாது, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வேலை சொல்லிட்டே இருப்பான், அந்த மாதிரி மேனேஜரை பற்றி அப்படி யோசிக்கக்கூடாது. மனசுக்குள்ளேயும் சரி அந்த பணிவு இருக்கணும், வெளியிலையும் பணிவாக பேசணும், மனசுக்குள்ளேயும் பணிவாக யோசிக்கணும். இது வந்து தொழில் செய்கிற இடத்துல உள்ள விதிமுறை. அதே மாதிரி அந்த மேனேஜரும் வெளியில் வந்து அந்த ஒரு தொழிலாளிகிட்ட பேசும்போது, சார் வாங்க இந்த வேலையை சீக்கிரம் முடிச்சிருங்க, முடிச்சுட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையாக பேசணும் அந்த மேனேஜர். அதே மேனேஜர் தனது மனதுக்குள்ளே அந்த தொழிலாளியை பற்றி யோசிக்கும் போதும், நம்ம இவங்ககிட்ட ஒரு வேலை சொன்னால் அவங்க இதை செஞ்சாங்களா என்னவோ தெரியலையே, கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே யோசிக்கும் போதும் அந்த தொழிலாளியை பற்றி அந்த மேனேஜர் வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு பணிவாக தான் யோசிக்கணும். இதுதான் வந்து இந்த தொழில் செய்கிற இடத்தில் கடைபிடிக்க வேண்டிய உறவுமுறைக்கான அணுகுமுறை. அப்படி இருந்தால் மட்டும்தான் தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறை ஏற்படாது. தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் வந்து யாரையாவது வாப்போ அப்படின்னு கூப்பிட்டிங்கன்னா உறவுமுறை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. உறவுமுறை ஏற்பட்டால் நீங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவீங்க, சண்டைகள் வரும், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் வந்து தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறை ஏற்படவே கூடாது. உறவுமுறை ஏற்பட அனுமதிக்கக்கூடாது. உறவுமுறை ஏற்பட்டுச்சுனாக்கா நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல நேர்மையாகவும் இருக்க முடியாது. அங்கே வந்து நீங்கள் வந்து தொழில் செய்கிற இடத்துல நட்பை உருவாக்கி கொள்ள விரும்பக்கூடாது, நண்பர்களை உருவாக்கி கொள்ள விரும்பக்கூடாது. அது மாதிரி அன்பு செலுத்துறது, காதல், ஆண்கள் பெண்கள் ஒன்றா ஒரு இடத்துல வேலை பார்க்கக்கூடாது. அதனால் அதே மாதிரி உறவுமுறையே ஏற்படக்கூடாது. தொழில் செய்கிற இடத்துல உறவுமுறை ஏற்படவே கூடாது. அதே இடத்துல சண்டைகள்லாம் ஏற்படக்கூடாது, அமைதியாக வேலை பார்க்கணும். அப்படின்னாக்கா வெளியில் வந்து தொழில் செய்கிற இடத்துல வெளியில் நம்ம வெளியிலையும் வாங்க போங்கன்னு கூப்பிடணும், மனசுக்குள்ளேயும் வாங்க போங்க அப்படின்னு தான் யோசிக்கணும். யாராக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியராக இருந்தாலும் சரி, உயர்நிலை ஊழியராக இருந்தாலும் சரி, மேல்நிலை ஊழியராக இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளேயும் வாங்க போங்க, வெளியிலையும் வாங்க போங்க, பணிவாக தான் யோசிக்கணும். இது பெண்களுக்கும் ஆண்களுக்கும் பொதுவானது. ஒரே மாதிரியான அணுகுமுறை தான் தொழில் செய்கிற இடத்துல நாம் கடைபிடிக்கணும். வெளியில் வந்து மேனேஜரை பார்த்து வாங்க போங்கிறது மனசுக்குள்ளே அவங்கடாக்க மேனேஜர் இவன் பெரியவன் மாதிரி பேசிகிட்டு இருப்பான், எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பான், குறை சொல்லிகிட்டே இருப்பான் அப்படின்னு அப்படி யோசிக்க விடாது. வெளியிலையும் வாங்க போங்கன்னு தான் யோசிக்கணும், மனசுக்குள்ளேயும் வாங்க போங்கன்னு தான் யோசிக்கணும். இது தொழில் செய்கிற இடத்தில் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறை. இது அப்போ தான் வந்து அந்த இடத்த நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். அந்த இடத்துல வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை இதன் மூலம் தவிர்க்க முடியும். நல்ல மன ஒருமைப்பாட்டோடு வேலை பார்க்க முடியும். நல்ல தொழிலில் வந்து நம்ம உழைக்கணும் அப்படின்னா சோர்வு இல்லாமல் உழைக்க வேண்டும், சுறுசுறுப்பாக உழைக்க வேண்டும் என்றால் இந்த விதிமுறையை கடைபிடிக்க வேண்டும்.